Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBSE syllabus 11th accountancy chapter 9 ledgerல இருக்க book back sums தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா question number 7 தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. சோ நம்ம சம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ நம்மளோட ஆன்லைன் classes வந்து கண்டக்ட் பண்ண போறோம். So யாருக்காவது வேணும் அப்படினா சோ டிஸ்ப்ளேல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. சோ further details உங்களுக்கு நான் அதிலேயே சொல்லிடுவேன். சோ இப்போ நம்ம क्वेश्चन படிச்சிரலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா following balance exits in the book of Ashok Delhi on 1st April 2021 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ என்னோட bookல வந்து 2021 னு கொடுத்திருக்காங்க. சோ உங்க bookல எந்த டேட் and இயர் கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. So இதுல வந்து assets and liabilities அப்படினு கொடுத்திருக்காங்க. So assetல என்னென்ன கொடுத்திருக்காங்க? Cash 50,000, stock 30,000, debtorsல பாத்தீங்கன்னா RAM 50,000 and machinery 60,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. Creditor வந்து ராஜேஷ் 30,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இது வந்து following transaction took place in the April 2021. So ஏப்ரல்ல என்னென்ன transaction ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு one by one இங்க கொடுத்திருக்காங்க. Past journal entry for the above transaction. Post them into ledger. Prepare trial balance as on 31st April 2021 அப்படின்னு நமக்கு question கொடுத்திருக்காங்க. So இதுக்கு நம்ம entry எப்படி போடுவோம்? So already நம்ம question number 5 நீங்க already பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். So இதுக்கு வந்து நம்ம எப்படி opening balance போட்டோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம போட போறது. புரிஞ்சா? இது வந்து opening balance. So இதுக்கு வந்து entry எப்படி போடணும் அப்படின்றது பார்த்துடலாமா? So already நம்ம ஜர்னல்லையுமே நம்ம படிச்சிருப்போம் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ இந்த புக் ஆஃப் அசோக் ஜர்னல் என்ட்ரி ஸோ இதோட ஃபார்மேட்லாம் உங்களுக்கு தெரியும். டேட் பர்டிகுலர் செல் ஆஃப் டெபிட் கிரெடிட் அதெல்லாம் எழுதிக்கோங்க, டேட் எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா தீஸ் டிரான்சாக்ஷன் டுக் பிளேஸ் இன் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 1st April 2021 என்னென்ன என்ட்ரிஸ் போடணும்னு கொடுத்துருக்காங்க. So cash 50,000, stock, debtors. So இங்க one by one எழுதிக்கோங்க பாருங்க. So asset எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? So asset எல்லாத்துக்குமே நம்ம debit பண்ணணும். Okay? So asset எல்லாத்தையும் நம்ம debit பண்ணணும். அதே மாதிரி liabilitiesக்கு எல்லாமே நம்ம credit பண்ணணும். So liabilities எல்லாத்தையுமே நம்ம credit பண்ணணும். So இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? cash 50,000 கொடுத்திருக்காங்க, stock 30,000 கொடுத்திருக்காங்க, debtorன்னு போட்டு ராம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ராம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். அக்கௌண்ட் டெட்டா 50,000, மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் 60,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ராஜேஷ், கிரெடிட்டரோட அமௌண்ட் ராஜேஷ்னு கொடுத்திருக்காங்க 30,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 வரும். சாரி 90,000 வரும். ஸோ இது வந்து 30,000. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,60,000 டிஃப்ரென்ஸ் வருது. விச் இஸ் நீங்கள் கேபிட்டலில் போடணும். புரிஞ்சா? அந்த 1,60,000 அந்த டிஃப்ரென்ஸ் வர அந்த 1,60,000 எதில் போடணும்? டூ கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் என்ட்ரி போடணும். நரேஷன் மறக்காமல் எழுதிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம லெட்ஜர் போடுவோம்? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு கேஷு, ஸ்டாக்கு, ராமு, மிஷினரி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம டெபிட் பேலன்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி என்ட்ரி போடணும்? ஸோ இது வந்து லெட்ஜரில் எப்படி போடணும்னு பார்த்துடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் டேட் எழுதிக்கோங்க 1/4/2021, டூ பேலன்ஸ் B/D 50,000. ஸோ அங்கே நம்ம டெபிட் பண்ணியிருந்தோம். புரிஞ்சா? ஸோ அதனால இது எல்லாமே 2 அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் வந்து இந்த பக்கம் தான் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்கு பாருங்க டூ பேலன்ஸ் B/D. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றனால நம்ம வந்து B/Dன்னு போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து க்ளோசிங் அதனால நம்ம C/Dன்னு போட்டிருக்கோம். ஸோ ஓப்பனிங் எப்போதுமே B/Dன்னு போடணும். அதுவும் இந்த மாதிரி என்ட்ரிஸ் புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் நம்ம எழுதணும். புரிஞ்சா? இது எல்லாமே நமக்கு அசட்டு, அதனால தான் டூ பேலன்ஸ் B/D 30,000. ஸோ நெக்ஸ்ட் மிஷினரி டூ பேலன்ஸ் B/D 60,000. நெக்ஸ்ட் வந்து ராமோட இது கொடுத்துருக்காங்க டூ பேலன்ஸ் B/D 50,000. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? ராஜேஷோடதும் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் நமக்கு வரும்.
ஓகே, கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் B/D 60,000 அப்படி நம்ம போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ராஜேஷ்மே நமக்கு யார் கிரெடிட்டார், அதனால் பை பேலன்ஸ் C/D 30,000 கிரெடிட் சைடில் போடணும். புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கேஷ் சேல்ஸு. ஸோ கொஸ்டின் பார்த்து ஐடியா கிடைக்கும். April 4th சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அமௌண்ட் 7,000 rupees. ஸோ கேஷ் சேல்ஸுன்றது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். ஸோ கேஷ் அப்படின்றது நமக்கு பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ கம்ஸனை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்றது நமக்கு இன்கம். ஓகே, ஸோ இன்கம் அப்படின்றனால நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ்குள்ளே கேஷ் வருது அப்படின்றனால நம்ம டெபிட் பண்ணுறோம். நமக்கு சேல்ஸ் இது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனா, இது வந்து நமக்கு சேல்ஸு, அதனால சேல்ஸ் நம்ம இன்கம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து எப்படி நம்ம லெட்ஜரில் போடுவோம்? ஃபஸ்ட்டு கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டில் டு சேல்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன் 2 போடுறோம்? கீழே கேஷுக்கு ஆப்போசிட் டேர்மில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆப்போசிட் டேர்ம் என்ன 2ன்னு இருக்குது. ஸோ 2 சேல்ஸ் அப்படின்னு போடணும். அதே மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்னு போடணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட் டேர்ம் போடணும். ஆப்போசிட் டேர்ம் என்ன? கேஷு. கேஷ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. ஸோ டெபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். புரியுதா? ஸோ இது வந்து நம்ம லெட்ஜரில் பார்த்துடலாம். ஸோ லெட்ஜரில் பாருங்கள், கேஷில் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 7,000. ஸோ இந்த பக்கம் தான் எழுதணும், டு சேல்ஸ் 7,000. அதே மாதிரி சேல்ஸில் என்னென்னு போடணும்? பை கேஷ் 7,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் சைடு, அது வந்து டெபிட் சைடில் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா April 6th கூட்ஸ் ரிட்டர்ன் பை ராம் அமௌண்ட் 1,000. ஸோ ராம் அப்படின்றது இங்கே யார்? நமக்கு டெட்டார். ஸோ அப்போ அவர்கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ அது சேல் பண்ண கூட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி ஏதாவது அவரோட நேம் இல்லை சேல்ஸு பர்ச்சேஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதை வச்சு அது சேல்ஸ் ரிட்டர்னா இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்னா அப்படின்றது நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ராம்னே கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்றது டேட்டார். ஸோ அப்போ இது வந்து நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட்டு 1,000 rupees. ஸோ இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும்? அதாவது ஆப்போசிட் என்ட்ரினா இங்கே சேல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் என்ட்ரின்றது டெபிட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். புரியுதா? அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் எப்போதுமே நம்ம கிரெடிட்டில் போடுவோம், 2 அப்படின்னு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதோட ஆப்போசிட் டேர்ம் தான் நம்ம இங்கே போடுறது. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு ராம். ஸோ ராம் நமக்காக அந்த கூட்ஸை கொடுக்குறாங்க. எந்த கூட்ஸு? நம்மள்ட்ட வாங்கிட்டு போன கூட்ஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் கிவிங் த கூட்ஸ் டு அஸ். ஸோ கிவரை நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம், ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி போட்டோம், செகண்ட் பார்ட் எப்படி போட்டோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் ரிட்டர்ன்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி ராம். ஸோ ராம் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அவரோட அக்கௌண்ட்லேயும் நம்ம போடணும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் என்னன்னு போடணும்? டு ராம்னு போடணும். பிகாஸ் ஆப்போசிட்டில் எப்படி எழுதியிருக்கோமோ அப்படி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ராமோடதில் என்னென்னு போடணும்? மேலே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இது வந்து டெபிட் பண்ணனால பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ராமோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், 6/4 பை சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் 1,000. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் டு ராம் 1,000. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ அடுத்தது பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது வந்து ஒரு கிரெடிட் பர்ச்சேஸு. ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம். April 10th பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராஜேஷ் ஆஃப் லிஸ்ட் ப்ரைஸ் ₹10,000 ஃபார் 9,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 உள்ள வர்த் கூட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 9,000 தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அதோட மீனிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுங்கள். ஸோ ராஜேஷ் நமக்கு கூட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் கிவிங் தி கூட்ஸ் டு அஸ். அதனால நம்ம அவரை கிரெடிட் பண்ணுறோம். அப்போது அமௌண்ட் வந்து 9,000 போட்டுக்கோங்க. நரேஷன் எழுதிக்கோங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னு போடணும்? டு ராஜேஷ் அப்படின்னு போடணும். அதே மாதிரி ராஜேஷோட அக்கௌண்ட்டில் என்னென்னு போடணும்? பை பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். ஏன் பை போடணும்? பிகாஸ் பர்ச்சேஸை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம்.
புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்துடலாமா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் to ராஜேஷ் 9000 rupees அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ராஜேஷ் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேஸ் 9000 rupees. புரியுதா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தலாம். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா April 15 brought goods of list price rupees 15,000 from Rakesh less trade discount and 5% cash discount. Paid 40% of amount immediately அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ 15,000 rupees. அதில் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அகெயின் 5% கேஷ் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா 40% இமீடியட்டாக அவங்க பே பண்ணனால இந்த 15,000 rupeesல 40% அவங்க இமீடியட்டாக பே பண்ணிடுறாங்க. அந்த பே பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல 40% அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் 15,000ல் ஃபஸ்ட்டு 10% நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 15,000ல் என்ன பண்ணணும் 10% நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா $1,500. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 13,500 rupees வரும். புரியுதா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 40% நம்ம பே பண்ண போகிறோம். அப்போ 13,500 into 40 divided by 100. ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,400 வரும். புரியுதா? ஸோ 5,400. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து நம்ம கேஷில் பே பண்ணுற அமௌண்ட்டு. இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க கேஷில் பே பண்ணுறதுனால 5% கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அமௌண்ட் இருக்குல்ல 5,400ல் இன்ட்டு 5% கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு 270 வரும். அப்போ 5,400 மைனஸ் 270 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 5,400ல் 270 மைனஸ் பண்ணிங்கன்னா 5,130 rupees வரும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் இப்போ நம்ம கேஷில் பே பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட் தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து 40%. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 8,100 வரும். ஸோ இது ஒன்றுமே நம்ம பே பண்ணணும். இட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட். இது ஒன்றும் நம்ம பே பண்ணலை. புரியுதா? இதுதான் நம்ம பே பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 15,000 rupees நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 10% அவங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 13,500 தான் நம்ம வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ அதில் 40% நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எதுக்கு நம்ம கேஷில் இமீடியட்டாக நம்ம பே பண்ணுறனால. ஸோ நீங்கள் 40% போட்டிங்கன்னா 5,400 rupees வருது. பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ கேஷில் இமீடியட்டாக அவங்க பே பண்ணுறனால ஸோ அந்த கேஷில் எவ்வளோ பே பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா 5,400 கேல்குலேட் பண்ணோம். ஸோ இங்கே 5,400 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ இதில் வந்து 5% நம்ம டிஸ்கவுண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் கேஷ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 270. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 5,130 தான் கேஷில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் 13,500 மைனஸ் 5,400 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 8,100 வரும். இது வந்து கிரெடிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி போடணும் பர்ச்சேஸில் மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ வரணும் 13,500 அப்படின்னு போடணும். புரியுதா? அடுத்தது கேஷில் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம். ஸோ கேஷில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு 5,130 டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருப்போம் 270. நெக்ஸ்ட்டு நம்ம கிரெடிட்டு அப்படின்றனால அந்த பர்சனோட நேம் எடுத்துக்குவோம். இங்கே யார் ராகேஷ் தான் அந்த பர்சன். அப்போ 8,100 நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ஏன்னா இது வந்து நமக்கு பர்ச்சேஸ் அதனால பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் ஸோ டெபிட் பண்ணியிருக்கேன். டு கேஷ் ஸோ கேஷில் பே பண்ணுறோம். ஸோ கேஷில் எப்படி பே பண்ணுறோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேல்குலேஷன் சொன்னேன்னா. நெக்ஸ்ட்டு ராகேஷ். ஸோ ராகேஷ் தான் ஆக்சுவலாக நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது கூட்ஸை கொடுக்குறாரு. இஸ் கிவிங் த கூட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் நமக்கு கூட்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து கிரெடிட் அமௌண்ட். கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ சொன்னேன் 8,100 அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அந்த பர்சன் நமக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற டிஸ்கவுண்ட், அதனால 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ் 270. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13,500 வரும். புரியுதா? ஸோ இது எப்படி நம்ம லெட்ஜரில் போடணும்னு பார்த்துடலாமா? ஸோ பர்ச்சேஸில் எப்படி போடணும்னு பார்த்துடலாமா? 2 கேஷ் 5,130, ராகேஷ் 8,100, டிஸ்கவுண்ட் ரிசீவ் 270. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே போட்டிருக்கோம். எதில்? பர்ச்சேஸில். புரிஞ்சிச்சா? அடுத்தது இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எப்படி போட்டிருக்கோம், அது 3மே நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ கேஷில் எப்படி போடணும்? கேஷுக்கு ஆப்போசிட் டேர்மில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கே மேலே என்ன இருக்குது? பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் எப்படி போடணும்? கேஷ் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேஸ் 5,130. ஸோ கேஷில் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் கேஷில். புரியுதா? அதனால பை பர்ச்சேஸ் 5,130. அடுத்தது யார் இருக்காங்க? ராகேஷ். ஸோ ராகேஷோடதுல நம்ம என்ன பண்ணணும்? ராகேஷன் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் பை பர்ச்சேஸ் 8,100 அப்படின்னு நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். புரியுதா? பை பர்ச்சேஸ் தான் நம்ம போடணும். அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம். 270 போடணும். ஸோ அதுக்கு லெஜர் எப்படி போடணும் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள். பை பர்ச்சேஸ் 270, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டில். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்துடலாமா? April 20 paid to ராஜேஷ் in settlement of his account, அமௌண்ட் வந்து 38,600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம டிஸ்கவுண்ட் போட்டு மைனஸ் பண்ணி கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. ஆக்சுவல் அமௌண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து 30,000 rupees கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 9,000 rupees ஒரு பர்ச்சேஸும் நடந்திருக்கு. இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது? 39,000 வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஷில் 38,600 தான் பே பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்துடலாம். ஸோ மொத்த அமௌண்ட் 39,000 அப்படின்னு நம்ம அவரோட லெஜர்லேருந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ராஜேஷ்க்கு அமௌண்ட்டு நம்ம பே பண்ண போகிறோம். இப்போ ராஜேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், பிகாஸ் கேஷில் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அவர் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாரு. ஹீ இஸ் ரிசீவிங் தி அமௌண்ட் ஃப்ரம் அஸ். ஸோ அதனால் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அகெயின் டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுறோம். நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம். நம்ம தான் கம்மியாக அமௌண்ட்டு கொடுக்குறோம். புரிஞ்சா? அப்போ இது வந்து நமக்கு கெயின். ஸோ டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணால் கெயினு, நம்ம கொடுத்தோம் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு லாஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 39,000. ஸோ நம்ம லெஜர்லேருந்து பார்த்தோம். புக்கில் கொடுத்துருந்தாங்க 38,600ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees. இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. புரியுதா? ஸோ இது வந்து எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாமா? இங்கே அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். அதில் வந்து எப்படி போடணும்? 2 கேஷ் 38,600ன்னு போடணும். 2 டிஸ்கவுண்ட் 400 அப்படின்னு போடணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது கேஷில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அது மட்டும் நம்ம கேஷ் லெஜரில் போட்டால் போதும். ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? டெபிட் பண்ணியிருக்கோம். ராஜேஷை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. பை ராஜேஷ் 38,600 அப்படின்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் கேஷில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 38,600 பே பண்ணியிருக்கோம். அதனால் வெறும் அந்த என்ட்ரி மட்டும் போட்டுக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷுக்கு ஆப்போசிட்டில் ராஜேஷ் இருக்கிறனால ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். அதனால பை ராஜேஷ் அப்படின்னு போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஷோட அக்கௌண்ட்டை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். 2 கேஷ் 38,600, 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 400. புரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டும் டேலி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பை ராஜேஷ் 400. ஸோ டேட்டு பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் April 25 paid for life insurance premium of a proprietor. ஸோ ப்ரொப்ரைட்டருக்காக, அதாவது அந்த ஓனருக்காக அவரோட லைஃப் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. இது வந்து இட் இஸ் கன்சிடர் அஸ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் நம்ம ட்ராயிங்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ட்ராயிங் அப்படின்றது நமக்கு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால் நம்ம அதை டெபிட் பண்ணுறோம். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ட்ராயிங்ஸை நம்ம லாஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே நமக்கு இதில் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், பிகாஸ் இது நம்ம கன்சிடராக
ஸோ எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணலாம், லாஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ கேஷ் வந்து பிஸ்னஸ்லேருந்து கோஸ் அவுட். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடணும்? ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் பை ட்ராயிங் போடணும். ஸோ பை ட்ராயிங் அப்படின்றது மேலே டெபிட் பண்ணியிருக்கோம், அதனால் பை ட்ராயிங் போடுறோம். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட்டில் என்னென்னு போடணும்? டு கேஷ் அப்படின்னு போடணும். புரியுதா? டு கேஷ் அப்படின்னு போடணும். ஸோ அமௌண்ட் வந்து 500. ஸோ இங்கே பாருங்கள், பை ட்ராயிங் 500. ஸோ அடுத்து ட்ராயிங்கோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாமா? ஸோ ட்ராயிங்கில் பாருங்கள், டு கேஷ் 500. ஸோ லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்துடலாம். நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் கமிஷன். ஏப்ரல் 30 ரிசீவ் கமிஷன் அமௌண்ட் 2000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவ்னா பிஸ்னஸ்க்குள்ளே அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ கேஷ் கம்ஸ் இன். அப்போ அதனால் ஸோ கேஷ் கம்ஸ் இன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ கேஷ் கம்ஸ் இன் அப்படின்றனால நம்ம டெபிட் பண்ணுறோம். கமிஷன் அப்படின்றது நமக்கு இன்கம், இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்கம். ஸோ அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். புரியுதா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் அக்கௌண்ட். ஸோ என்ன அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு தெரியணும்ல, அதனால தான் நம்ம கமிஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்? மேலே எப்படி நம்ம இங்கே போட்டோம்? கேஷ் அக்கௌண்ட்டில் என்னென்னு போட்டோம்? ட்ராயிங் போட்டோம், பிகாஸ் ஆப்போசிட் டேர்ம். அதே தான் இங்கேயும் வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட் டேர்ம் என்ன? கமிஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டு கமிஷன் அப்படின்னு போடுறோம். ஸோ கேஷ் இங்கே மேலே இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அதனால அதோட ஆப்போசிட் டேர்ம் பை அப்படின்னு போட்டோம். இங்கே வந்து கேஷ் மேலே இருக்குது, ஸோ அதோட ஆப்போசிட் டேர்ம் என்ன? கமிஷன். டு அப்படின்னு நம்ம போடுறோம். அடுத்தது கமிஷன் அக்கௌண்ட்டில் என்னென்னு போடணும்? ஸோ அடுத்து கமிஷன் அக்கௌண்ட்டில் என்னென்னு போடணும்? பை கேஷ் அப்படின்னு போடணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பை கமிஷன் 2000. ஸோ அதே மாதிரி கமிஷன் அக்கௌண்ட்டில் என்ன போடணும்? பை கேஷ் 2000 அப்படின்னு போடணும். புரியுதா? இப்போ நம்ம லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் எப்போதுமே நமக்கு கேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு மோஸ்ட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். பட் எனிவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 59,000 வருது. இந்த பக்கம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னென்னு போடணும். அந்த மந்த் எண்டோட டேட் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் C/D அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் we are closing now. ஒவ்வொரு லெஜரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ பை பேலன்ஸ் C/Dன்னு போட்டுக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டிங்க எழுதிக்கோங்க. புரியுதா? அடுத்தது ரெண்டு பக்கம் டோட்டல் எழுதிக்கோங்க மறக்காமல். அடுத்தது இங்கே என்ன நீங்கள் டோட்டல் எழுதுறீங்களோ அதே தான் இங்கே எழுதணும். அடுத்த மந்தோட டேட் எழுதிட்டு டு பேலன்ஸ் B/D 14,770 அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி நம்ம எழுதணும். புரிஞ்சா? அடுத்தது கேபிட்டலில் எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணல, அதனால நமக்கு வெறும் கிரெடிட் சைடில் மட்டும்தான் என்ட்ரிஸ் இருந்துச்சு. அதாவது ஓப்பனிங் எழுதியிருக்கோம்ல அந்த என்ட்ரி, அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே எடுத்துக்கிறோம். டு பேலன்ஸ் C/D 1,60,000 1,60,000 டோட்டல் போட்டுக்கோங்க. திருப்பி நெக்ஸ்ட் மந்தோட டேட் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் B/D 1,60,000. அடுத்த லெட்ஜர் பார்த்துடலாமா? ஸோ டெபிட் சைடில் போட்டிருந்தோம், அப்போது கிரெடிட் சைடில் எந்த என்ட்ரியும் கிடையாது. ஸோ நான் ஃபுல் அமௌண்ட்டுமே இங்கே 30,000, இங்கே 60,000. ஸோ பை பேலன்ஸ் C/D 30,000, பை பேலன்ஸ் C/D 60,000. ஸோ ரெண்டுத்துக்கும் டோட்டல் போட்டிருக்கோம். புரிஞ்சா? ஸோ இங்கே என்ன போட்டோமோ அதே தான் திருப்பி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மந்தோட டேட் எழுதி டு பேலன்ஸ் B/D 30,000. நெக்ஸ்ட் மந்தோட டேட் எழுதிக்கோ டு பேலன்ஸ் B/D 60,000. புரியுதா? ஸோ எந்த என்ட்ரியும் போடலைன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்து ஆப்போசிட் சைடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் சைடில் என்ட்ரி நம்ம எழுதியிருந்தோம். ஸோ அதோட ஆப்போசிட் சைடில் நீங்கள் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ். ஸோ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 7,000 rupees. ஸோ கிரெடிட் சைடில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ அதுவே எடுத்து நீங்கள் இந்த பக்கம் டெபிட் சைடில் என்ட்ரி போடுறீங்க. டு பேலன்ஸ் C/D 7,000. ஸோ ரெண்டு பக்கம் டோட்டல் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் B/D 7,000. நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தது ராம் அக்கௌண்ட் பார்த்தலாம். ஸோ ராம் அக்கௌண்ட்டில் வெறும் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், 1,000 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 49,000 வருது. ஸோ பை பேலன்ஸ் C/D 49,000. பிகாஸ் இங்கே வந்து 50,000, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்.
புரிஞ்சிச்சா? 50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 49 வருது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மந்தோட ஓப்பனிங் அமௌண்ட்டு. பை பேலன்ஸ் C/D 40,000 டோட்டல் எழுதிக்கோங்க. டு பேலன்ஸ் B/D 49,000. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜேஷோடது. ராஜேஷ் இது வந்து ரெண்டுமே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்ட்ரிஸ் போட்டிருந்தோம், இந்த பக்கம் என்ட்ரிஸ் போட்டோம். ரெண்டு டோட்டலுமே நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்னு. டெபிட் சைடு மட்டும் தான் என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட் 1000 rupees அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். பை பேலன்ஸ் C/D 1000. ஸோ ரெண்டு பக்கம் க்ளோசிங் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட டேட் எழுதி டு பேலன்ஸ் B/D 1000 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கும் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைடில் மட்டும் தான் என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22,500 வரும். ஸோ பை பேலன்ஸ் B/D 22,500. ஸோ ரெண்டு பக்கம் டோட்டல் எழுதிக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே போடுறோம். டு பேலன்ஸ் B/D 22,500. ஸோ அதே மாதிரி ராகேஷோடதையும். ராகேஷில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் மட்டும் தான் என்ட்ரிஸ் இருக்குது. அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். டு பேலன்ஸ் C/D 8,100. ரெண்டு பக்கம் டோட்டல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் அதோட ஓப்பனிங் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் B/D 8,100. ஸோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்லையும் நமக்கு கிரெடிட் சைடில் மட்டும் தான் என்ட்ரிஸ் இருக்குது. அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டும் என்ன பண்ணணும், டெபிட் சைடில் டு பேலன்ஸ் C/D 670 போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் டோட்டல் திருப்பி நெக்ஸ்ட் மந்த்துக்கு அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் B/D 670 அப்படின்னு. அடுத்தது டிராயிங் பாருங்கள். நம்ம வெறும் டெபிட் சைடில் மட்டும் தான் என்ட்ரி போட்டிருந்தோம். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி போடல. அப்போ பை பேலன்ஸ் C/D 500. ரெண்டு பக்கம் டோட்டல் எழுதிக்கோங்க. டு பேலன்ஸ் B/D 500. அதே மாதிரி அடுத்தது கமிஷன் பாருங்கள். கேஷ் இந்த பக்கம் மட்டும் தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் 2,000. ஸோ திருப்பியும் டு பேலன்ஸ் C/D 2,000. ரெண்டு பக்கம் டோட்டல் போட்டுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு இங்கே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு மறக்காமல் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் B/D 2,000. ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த டு பேலன்ஸ் B/D பை பேலன்ஸ் B/D அப்படின்னு போட்டதுக்கு இப்போ நம்ம அதோட மீனிங் பார்த்துடலாமா? இது வந்து இப்போ நம்ம போட போகிறது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ லெஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் எழுதிக்கோங்க. ஏப்ரல் லாஸ்ட்டு அந்த டேட்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரியல் நம்பர், ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், LF, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கேஷ், கேபிட்டல், நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு, மிஷினரி, சேல்ஸு, ராம் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ராஜேஷ் இதை எடுத்துக்க வேண்டாம், பிகாஸ் இது வந்து க்ளோஸ் ஆயிருச்சு, அதனால் அதை எடுத்துக்க வேண்டாம். சேல்ஸ் ரிட்டர்னு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ராகேஷ். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டிராயிங்ஸ், கமிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 எழுதிக்கோங்க. என்னென்ன அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நேம் வந்து 1 by 1 எழுதிக்கோங்க. புரிஞ்சா? கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ராம் அக்கௌண்ட். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ராகேஷ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? சரி, நம்ம 1 by 1 எழுதியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸ், இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எங்கே போட்டிருக்கோம், டு பேலன்ஸ் B/D போட்டிருக்கோமா. ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸ், இது வந்து டெபிட் பேலன்ஸ். இங்கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னென்னு போடணும், இது வந்து கிரெடிட் பேலன்ஸில் இந்த அமௌண்ட்டை போடணும். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா கேஷில் எவ்வளோ, 14,770. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும். டெபிட் பேலன்ஸ், டெபிட் சைடில் நமக்கு கிடச்சிச்சா அந்த அமௌண்ட்டு. டு பேலன்ஸ் B/D எங்கே வந்துச்சு, இங்கே தான் வந்துச்சு நமக்கு. புரிஞ்சா? ஸோ 2ல் வந்தது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே எழுதணும், 14,770. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் எங்கே வந்துச்சு நமக்கு, இந்த பக்கம் கிரெடிட் சைடில் வந்துச்சு, 1,60,000. ஸோ அது இங்கே எழுதிக்கோங்க, கிரெடிட் சைடில் எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது ஸ்டாக் பாருங்கள். ஸ்டாக் நமக்கு எங்கே வந்துச்சு, டெபிட் சைடில் 30,000. மிஷினரியும் நமக்கு டெபிட் சைடில் 60,000. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். புரியுதா? நெக்ஸ்ட்டு
சேல்ஸ் எங்கே வந்துச்சு நமக்கு கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட் சைடில் தான் நம்ம ஓப்பனிங் எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே எழுதணும். அதே மாதிரி ராம் பாருங்க, ராம் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் டெபிட் சைடு 49,000. ஸோ 49,000. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த பக்கம், இந்த பக்கம் டெபிட். அடுத்தது பர்ச்சேஸ் எந்த பக்கம், அதுவும் டெபிட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எந்த பக்கம் ஓப்பனிங் 1000 rupees டெபிட் சைடு. அதே மாதிரி பர்ச்சேஸ் பாருங்கள், அதுவும் நமக்கு டெபிட் சைடு தான். அப்போ அது ரெண்டு எழுதிடலாமா? இங்கே பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் 1000, பர்ச்சேஸ் 22,500. அதே மாதிரி ராகேஷ் இது பாருங்கள், ராகேஷ் வந்து இந்த பக்கம் 8,100. இது வந்து கிரெடிட். அப்போ நீங்கள் எங்கே எழுதணும், இங்கே எழுதணும், கிரெடிட் சைடில் எழுதணும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 670, இதுவும் நமக்கு கிரெடிட் சைடு தான். ஸோ அதனால் இங்கே எழுதிக்கோங்க, கிரெடிட் சைடு. ஸோ எனக்கு புரியறதுக்காக இங்கே இந்த மாதிரி டேஷ் போட்டிருக்கேன், உங்களுக்கும் வேணும் நீங்கள் டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், ட்ராயிங் 500 rupees டெபிட். நெக்ஸ்ட்டு கமிஷன் வந்து கிரெடிட்டு. ஸோ அது இதை இங்கே போட்டிருக்கேன். ட்ராயிங் வந்து டெபிட்டு, கமிஷன் வந்து இங்கே கிரெடிட் சைடில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், டெபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், கிரெடிட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெபிட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் டேலி ஆகணும். ஸோ டேலி ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம். இல்லை தப்பு வருது அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ஜேர்னல் லெஜர் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். புரியுதா? ஸோ இது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. ஸோ 5 marksல நமக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது லெஜர் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டல் உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ எனக்கு இங்கே ஈக்குவலாக வந்திருக்கு. புரியுதா? ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் question number 8 நம்ம பார்த்துடலாம். ஸோ stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.